ஏடாமே சம்பப்பூ இன்னைக்கு நம்ம தயாங்கோட ஸ்கூல் ஆஃப் 14 பார்ட். இதுக்கு முன்னாடி பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன பார்ட் ஒரு மாதிரி போச்சுல்ல. சரி, நீங்க இந்த பார்ட்ல நல்லா போகும்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மேஸ்ட் இமேஜினேஷன் இப்போ நீங்க அடிக்ட் ஆகாதீங்க. தென் வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் சீன் என்ன முடிச்சிருப்போம்னா, ஜங்குக், ஜிமின் அண்ட் தயாங் 3 பேரும் கூட்டிக்கிட்டு நீங்க வந்துட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பீங்க. இப்போ ரூம்ல நீங்க ரூம்குள்ள என்டர் ஆகும் போதே ஜங்குக்கும் ஜிமினும் செம ஆர்வமாக்குறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இவங்க 2 பேத்தையும் பார்த்து. நிலாவையும் நிக்கியும் நம்ம ஜங்குக்கா ஷோ நிக்கி எப்படி இருப்பாளோ, அவ அப்பவே கும்தாவா இருப்பாளே அப்படின்ற மாதிரியே நீட்டு வரான் டோர் கிட்ட வரும்போதெல்லாம். ஜிமினும் அப்படிதான். நிலா கொஞ்சம் புட்டிதான், பட் இருந்தாலும் செம்ம அழகு. ஐயோ இப்பயோ அதே மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். கும்தாவா இருப்பாங்க 2 பேரும். ஐயோ அப்படின்னுட்டே வராங்க. இப்போ டோர் ஓபன் பண்ணவனே, ஹே ஒயன் பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நிலா அப்படின்னு ஒரு சவுண்டு. 2 பேரும் பேனு பாக்குறாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு, உங்களை நான் பார்க்காம ஐயோ இப்படி இருக்கா அழகி அப்படின்ற மாதிரி டக்குன்னு சங்கு கேக்குறான். எனக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க சங்கோக்கா, நீ இன்னும் புசு புசுன்னு ஆயிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி இன்னும் டைட் ஹக் பண்ணிக்கிறா. ஜிமின் ஹக் பண்ணவனே, ஷார்ட்டா தான் இருக்க பட் இருந்தாலும் அழகா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நிலா வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்னடி இப்படி பேசுற வாயி அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, எல்லாம் நீ இல்லாதனால்தான், இங்க இருக்கும்போது என்ன பண்ணிட்டே இருப்பியா, என்னை விட்டு டக்குன்னு போனோடனே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. அச்சோ சினுக்குறாடா அப்படின்ற மாதிரி டக்குனு ஹக் பண்ணிட்டு, அன்னைக்கு எப்படி இருக்க நீ அப்படின்ற மாதிரி அப்படியே ஜிம்மின் ஒரு ஓரமா கார்னர் கிட்ட கூட்டிட்டு போயிடறான். சங்குக்கும் அப்படிதான். அப்படியே ஒரு ஓரமா பெட்ல உட்கார வச்சுட்டு, என்ன எப்படி இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கறான். நிக்கி வந்துட்டு டக்குன்னு சங்குக்கோட லேப்ல ஏறி உட்காந்துட்டு, எனக்கு என்ன, நான் எப்பயும் போல அப்படியே இருக்கேன், உன்னைதான் ரொம்ப மிஸ் பண்ண பேபி அப்படின்ற மாதிரி அவ ஹக் பண்றா. ஜிம்மின் அப்படியே கார்னல் கூட்டிட்டு போயிட்டு, என்னடி வாய் அதிகமா நீளுது, என்ன ரொம்பவா மிஸ் பண்றியா, ரொம்ப மிஸ் பண்ற டாடி அப்படின்ற மாதிரி ஹக் பண்ற. டாடின்னு கூப்பிடுறா. பேபி நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் உன்ன, அப்போ இப்ப மட்டும் கூப்பிடுறியடி அழகி அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. இங்க 2 பேத்துக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி 2 பேர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு, சரி இங்க நின்னா சரிப்பட்டு வராது, வா அப்படி ஓரமா போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் தயாங் வந்துட்டு ஒயனை கூட்டிட்டு வெளியே போறான். டக்குன்னு ரூமுக்கு நேரா வந்துட்டு என்னோட அப்பா அம்மா வராங்க. ஐயோ அப்பா அம்மா, அப்பா அம்மா வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்றாங்க. அப்பா அம்மா வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஓரமா நிக்கிறாங்க. இப்போ என்னோட அப்பா அம்மா உள்ள என்ட்ரா வராங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா, எப்படா இருக்கீங்க, ஆய் ஆண்டி, ஆய் அப்பா அப்படின்னு எல்லாம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படியே 4 பேரும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சறாங்க. நாங்க என்ன ரொம்ப ஜாலியா இருக்கோம், நீங்க தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா, எல்லா டாக்டர்ஸ் எங்க வீட்லயே எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. எல்லாம் உங்க வளர்ப்பு அப்படின்ற மாதிரி தயங்க டக்குடா அவருக்கு இப்படி ஒரு மாதிரி கிரெடிட் தராரு. ஐயோ தங்கம் அப்படின்ற மாதிரி தயங்க ஒரு மாதிரி அழகா கையில ஒரு மாதிரி சுத்தி போடுவாங்கல்ல, அது மாதிரி உங்க அம்மா பண்றாங்க. அக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏய் அம்மிட்டேறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்கும் வயனும் ஒரு வருமானம் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதுலாம் நார்மலா ரேண்டமான விஷயம், இல்லாத போது என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நார்மலா. நம்ம நிக்கியோட ஹேண்ட டைட்டா பிடிச்சிருக்கான். அடிக்கடி பார்த்து சிரிக்கிறான். அவ்வளவு சிரிக்கிறா, ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கா, ஏன்னா அவ்வளவு மிஸ் பண்றா. இங்க நிக்கி ஜிம்மினோட ஹேண்டையும் சாரி நீலா நம்ம ஜிம்மினோட ஹேண்டையும் டைட்டா பிடிச்சிக்கிட்டு, பேபி 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 அப்படின்ற மாதிரி காது கிட்ட போய் கூவிட்டே இருக்கா. உண்மைட்டாரு கூட்டத்தோட இருக்கும்ல, உண்மைட்டாரு அப்படின்ற மாதிரி அடிக்கடி இவங்க சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தயங்களோட ஹேண்ட டைட்டா பிடிச்சிருக்கீங்க எல்லாம், அதுலயே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான அக் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது. இப்போ நம்ம ஒயன் வந்துட்டு டடாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. சொல்ல ஒயன், நீங்க எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க, சொல்லாம வந்துட்டோம் ஈவினிங் ஃபிளைட் அப்படின்னு. என்ன சொல்றீங்க, ஆமா ஊருக்கு கிளம்பணும், இங்க இருக்க முடியாது இல்லையா, கிளம்பிடுவோம் போட்டா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கேக்குறாங்க.
அக்கா ஒயன் இன்னைக்கு தான் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ஒயன் 1 மந்த் இங்கதான் இருக்க போறா, இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு ஒண்ணு. அப்படியே ஜிம்மினுக்கும் செங்குக்கும் செம்ம ஹாப்பி, எகிரி குதிக்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு இப்போ என்னம்மா இன்னைக்கே தெரியலமா அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஏன்னா 1 மந்த் லீவ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே. லாஸ்ட் செமஸ்டர் முடிக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஓகேவா முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு நீங்க செகண்ட் இயர் போறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், அட்மிஷன் அது இதுன்னு நிறைய இருக்கு இல்லையா, அதனால ஓகேவா. சாரி கொஞ்சம் சொதுப்பேன்டா. இப்போ டைம் வந்து ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு என் பேபி என் கூடவே இருக்க போறா அப்படின்ற மாதிரி டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஓகே நாங்க கிளம்புறோம், ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கு வீட்டுல, எனக்கும் ஒர்க்கை விட்டு வர முடியல அப்பா அப்படின்ற மாதிரி நீங்க போய் உங்க அப்பா ஒர்க் பண்ணிக்கிறீங்க. உங்க அம்மாவும் சரி சரி பாத்துக்கலாம், சரி பத்திரம்டா தங்கச்சி அப்படின்னு. தங்கச்சியா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான் தயாங்க. தங்கச்சினா இவங்க 2 பேரும் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே தங்கச்சிங்களா அப்படின்னு மாதிரி டக்குன்னு தயாங்க வந்துட்டு நிக்கி இவன் எல்லாமே பாக்குறான். ஓகே ஓகே அப்படின்னுட்டு டேய் உங்க 2 பேத்துக்குண்டா தங்கச்சியை பாத்துக்கோ அப்படின்னு. வயனை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன்டியா ஏன் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறீங்க, அக்கானே கூப்பிடுங்க அப்படின்னு. சரி அக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி செட் ஆயிடுறாங்க. நானும் இங்க ஒருத்தர் இருக்கேன் மாமா அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து கிட்ட போறான். ஐயோ அழகு, நீ ரொம்ப அழகா இருக்குடா தயாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிக்ஸ் பிஞ்ச் பண்ணி உங்க அப்பா ஒரு மாதிரி உமா கொடுப்பாருல அது மாதிரி பண்றாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு இது மாதிரி பாக்க. சரி ஓகே ஜூன் 1 மந்த் கழிச்சு வந்த உடனே தயாங் இதெல்லாம் முடிச்சு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொல்றாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு. சரி சரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா நிக்கி நீலா அவங்க வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களா? சொல்லிட்டோம், ஆனா லவ் இருந்ததையும் சொல்லிட்டோம், வீட்டுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமா ஆமா வீட்டுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அக் பண்ணிக்கிட்டு செம்ம என்ஜாய் பண்றாங்க. இப்போ ஈவினிங் உங்க அப்பா அம்மா வந்துட்டு கிளம்பிடுறாங்க, நீங்க தான் சென்ட் அப் பண்ணிட்டு வரீங்க. ரூம்ல இவங்கெல்லாம் இருக்காங்க. நீங்க இப்போ வந்துட்டு ரூம்க்கு வந்துட்டு இருக்கீங்க, நீங்களும் தயாங்க வந்துட்டு பேபி சொல்லு தயாங், நம்ம ஏன் அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது, ரூம்லாம் எடுத்து எங்கடா வீடு, நானும் ஜிம்மின் ஜங்குக்கு தங்கி இருக்கோம், நல்லா பெரிய வீடு ரெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு. ரெண்ட்டுக்கா? ஆமா அப்பாவோட ஃப்ரெண்ட் வீடு, இந்த டாக்டர் ஆயிட்ட பிறகு அந்த வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஏன்? நம்ம இருக்கதான், நம்ம எல்லாரும் தான் தயாங் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உனக்கு இஷ்டம் இருந்தா அப்பா அம்மா கூட, இல்லைனா நீனா ஜங்குக் ஜிமின் நிக்கி நீலா நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஜாலியா இருக்கலாண்டி அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்றான். நீங்க டக்குன்னு அவனை ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. அவன் உங்களை ஒரு மாதிரி கார்ல கூட்டிட்டு வந்திருப்பான், நான் வந்து காரை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, காரை அந்த கையை வந்து டைட்டா பிடிச்சிக்கிறீங்க. ஓகே தயாங் இருப்போம், ஜாலியா இருப்போம். எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு துளியா சேர்த்த ஒரு விஷயம் தானே. அழகான மாலையா இருக்கு, குட்டி குட்டி மலரெல்லாம் சேர்ந்து, அதை பத்திரமா வச்சுப்போம் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுது. பேபி லவ் யூ சோ மச், ஐ மிஸ் யூ சோ மச் டி அப்படின்னு சொல்றோம். கார் முன்னாடி பார்த்து ஓட்டுறோம். டாக்டர் நீயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் அப்புறம் அடிபட்டு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் நான் பேஷண்ட் ஆயிடுவேன், எனக்கு டாக்டர் ஜிம்மின்னு சொங்குக்கு தான் அப்படின்ற மாதிரி தயங்க வந்து சொல்றான். யூஸ் ஒழுங்கா ஓட்டு, நீ ஒண்ணு பேஷண்ட்லாம் ஆகுதால, டாக்டர் ஆனதே போதும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கியூட்டா சொல்றீங்க. இப்போ கார் வந்து ஸ்ட்ரைட்டா இப்போ வந்துட்டு ரூமுக்கு தான் போகுது. ஒரு வாடகை ரூம் தான் எடுத்திருப்பீங்க நான் தங்கறதுக்காக. இப்போ அந்த ரூமுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க காரை பார்க் பண்ணிட்டு வரான். இப்பவே போய் பேக் பண்ணுவோம், எல்லாருமே கிளம்பிடலாம் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு நீங்க வரீங்க. மிஸ் யூ அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டே வரான், ஒரு மாதிரி கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டே வரான். இப்போ நீங்க ஒரு மாதிரி ஹாப்பியா வந்துட்டு இருக்கீங்க. இங்க வேணாம், ரூமுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படின்ற மாதிரி அவன் எப்படி செக் பண்றான். இப்போ நீங்க வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கீங்க. இப்போ டோர் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணா ஒரு மாதிரி கசாமுசான்னு போயிட்டு இருக்கு. இங்க ஜங்குக்கும் நம்ம நிக்கியும் பல்ல உருண்டுன்னு இருக்காங்க. செம்மையா இருக்கு வேற வீவு. அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணிட்டான். ஷர்ட் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு, பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. சொங்குக்குது. ஐயோ கிட்டத்தட்ட
முடிக்கிற லெவல்ல போயிட்டு இருக்கா. ஏய் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கத்துறீங்க, டக்குன்னு உங்களை மீறி அந்த எமோஷனல்ல கத்துறீங்க. நிக்கி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே 2 பேரும் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு உட்காடுறாங்க. ஒண்ணும் பண்ணல அப்படின்னு மாதிரி சங்குக்கு ஒண்ணும் பண்ணல தங்கச்சி அப்படின்றான். நிக்கி இருந்துட்டு டக்குன்னு கீழே கும்பிட்டு சங்கு கட் பண்ணிக்கிறான். ஒய்யன் டோரை நாக் பண்ணணும்னு தெரியாதான் ஒய்யன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஷோ என்ன கொன்றாவிது, முதல்ல ட்ரெஸ் மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிடுறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டு இருக்காங்க, பேக் பண்ணணும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே ட்ரெஸ்ஸர் மாத்திட்டு இருக்காங்க, சாரி மாத்த அதான் போட்டுட்டு இருக்காங்க ஒழுங்கா. நீங்க வெளியே வந்துட்டு ஆமா ஜிமினும் நிலாவும் எங்க அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு கேக்குறீங்க. ஐ திங்க் அவங்க டெரஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு நிலா வந்துட்டு சொல்றா. நிக்கி ஓகேவா, எனக்கு இந்த 2 பேரு ரொம்ப கொழும்புதுரா. சரி ஓகே நிக்கி சொல்றா. நீங்க வந்துட்டு ஓகே அவங்களாச்சும் ஒழுங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், டெரஸ் நல்லா வெளிச்சமா இருக்கும், எல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் போய் பட்டு வைத்தா இல்ல நானும் வரேன் அப்படின்னு மாதிரி 2 பேர் போறாங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, நம்ம அங்க போயிடலாம் சங்குக்கு அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்றான். எங்கடா வீட்டுக்கு? சரி ஓகே ஓகே உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றேன் அப்படின்னு. எங்க அந்த வீட்டுக்கு போனோண்டி, நாங்க எல்லாம் தங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் ஹயாங்கும் வந்துட்டு மேல போயிட்டு இருக்கீங்க. இப்ப மேல போனோடனே ஒரு மாதிரி மாடியா கிளீனா இருக்கு, இங்க யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்துட்டு டேங்க் வச்சிருக்காங்க, டேங்குக்கும் அந்த சேத்துக்கும் நடுவில் கொஞ்சமா கேப் இருக்கும், அது மாதிரி வி ஷேப்ல. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, என்னோட சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் போய் பாக்குறீங்க. அங்க ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக்கா போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி கிசியா போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி சவுண்டா வந்துட்டு இருக்கு. ஜிம்மினா அப்படின்ற மாதிரி இப்ப டயாங் வந்துட்டு முந்திக்கிறான் கத்திட்டு போச்சு 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 அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம நிலா வாக் பண்ணிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை பேபின்னு நான் இருக்கேன் ஷோரா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஜிம்மின் திரும்புறான். நான் தான் எருமை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டேங் நிற்கிறான். சொல்லிட்டு வரக்கூடாது நான் பேபி ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை ஜிம்மினா பயமா இருக்கு யாரு அப்படின்ற மாதிரி நிக்கி வந்துட்டு உள்ள சொல்லிட்டு இருக்கா. அவர் மாதிரி ஹகுக்குள்ள தயாங் தான் அப்படின்னு. சரி ஓகே ஓகே வாங்க அப்படின்ற மாதிரி, சரி வாங்க ஒழுங்கா போட்டுட்டு வாங்க, டெரஸ்ல கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா சனினுங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டே போறீங்க. இல்ல இருந்துட்டு உனக்கு தெரியாது மூடிக்கிட்டு போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வராவ. இருக்க உனக்கு வாய் நீளுதுடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா அவளுக்கு ரொம்ப வாய் ஏறிடுச்சு என்னைய கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு தயான் கேட்க டாபாட்டு கூப்பிடுறாடா அப்படின்னு. ஓ அப்படியா, நானும் போட்டு வச்சுக்கிட்டேன்டா அதுதான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வரான். அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு 2 பேரும் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. நிலா வந்துட்டு டக்குன்னு ஜிம்மின் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறா. அவங்களுக்கு நல்லா ஹீட்டு பொருத்தம், நல்லா அழகா இருக்காங்க. இப்போ வந்துட்டு நல்லா சரி ஓகே அப்படின்ற மாதிரி நிலா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம அந்த ரூம் அந்த தயாங்கோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஜிம்மின் அங்கேடா, ஆமா அங்க போயிடலாம், ரூம்ஸ் இருக்குல்ல போயிடலாம். ஜஸ்ட் ஓகேவா, ஜஸ்ட் கெஸ்ட் ஓகே. நீங்க அப்படியே குடும்ப நத்திரவெல்லாம் வச்சுக்காதீங்க, வீட்டுல உங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் சொல்லல அப்படின்னு. ஆமா ஆமா இன்னைக்குதான் போய் சொல்லணும், இதுக்கு மேல பொறுக்க முடியாது சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் வரான். சங்கோ வீட்டுல சொல்லிடலாம்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்றான். என்னடா வீட்டுல சொல்லிடலாம்டா இவங்க இருக்காங்கன்னு அப்படின்னு. ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போறாங்க. எப்போ தயாங்கும் தான் சொல்லல, அவனும் தான் யோசிச்சுட்டு வரான், நானும் சொல்லணும்டி அப்படின்னு. இன்னுமாடா சொல்ல கொஞ்சம் பயம், அதனால சரி வா போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இப்போ ஹாலில் எல்இடி டிவி போடுறாங்க. டயாங்கோட போனை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு டயாங்கோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றாங்க, லைவ்லயே பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ டயாங் வந்துட்டு காலைல நிக்கிறான், எனக்கு பயமா இருக்குடி வையான் அப்படின்னுட்டு. எல்லாம் சுமூகமா முடியும் அமைதியா இரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கால் அட்டன் பண்றாங்க, வீடியோ கால். இப்போ அட்டன் பண்ண உடனே சொல்லு தயாங் எப்படி இருக்கா அழகு அப்படின்ற மாதிரி தயாங்கோட அம்மா எப்படி இருக்காடா அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்புறம் நான் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்லாமா அப்படின்னு. என்னது என்கிட்ட மறைச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க
டேங்கோட அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஷூ அமைதியா கேளுங்க அப்படின்ற மாதிரி. ஆமா சொன்னேன் அப்படின்னு. அந்த பொண்ணு இதோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு உங்களை வந்துட்டு ஸ்கிரீனுக்குள்ள கூப்பிடுறான். நீங்க வந்துட்டு போறீங்க, ஒரு மாதிரி ஷை ஆயிட்டே போய் நிக்கிறீங்க. ஏ யாரும் அந்த பொண்ணு இவ்வளவு அழகாக்கு அங்கேயே புடிச்சிட்டே என்ன அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ சவுத் கொரியால இருக்காங்க. பட் நீங்கெல்லாம் இப்போ அமெரிக்கால அது மாதிரி எங்கேயோ வெளியூர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, அதனால அப்படின்ட்டு எந்த ஒரு பொண்ணுடா அது அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்து தயங்கோட அம்மா வந்து அப்படி சொல்றாங்க. இதுவா இது அமெரிக்கா, அமெரிக்கா பொண்ணுலாம் வேணாண்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இல்ல அப்படின்னு பின்ன சவுத் கொரியா பொண்ணு என்ன சொல்ற, மேட் இன் இந்தியா பட் பீயிங் சவுத் கொரியா அப்படின்னு. புரியல, இந்தியா பொண்ணு பட் சவுத் கொரியால செட்டில் ஆயிட்டாங்கம்மா அப்படின்னு. புரியல அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி 2 தெரு தள்ளிதாம்மா நம்ம இந்த பொண்ணு வீட்டுக்கு இது அப்படின்னு. என்னோட சொல்ற அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆமா இது ஒய்யன் அப்படின்னு. எப்பந்து லவ் பண்ற நீ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேக்குறாரு முறைச்சுக்கிட்டே. பா ஐ திங்க் நான் 12th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்றான். நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு நீங்க வந்து தயங்க அடிச்சிடுறீங்க. ஏமா என் பிள்ளைய அடிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க. இல்ல ஆண்டி நாங்க 12th லவ் பண்றோம். நீ எப்படி சொல்றான் பாருங்க ஆண்டி, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் 6th படிக்கல லவ் பண்ற தெரியுமா அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. கியூட்டா ஐயோ அழகு அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இந்த பொண்ணு அழகா இருக்குடா, சரி சரி நான் போய் பேசுறேன் வீட்டுல அப்படின்னு. ஓகே ஓகே, அவங்க இங்க இருந்து இப்பதான் கிளம்பி இருக்காங்க. எப்படியும் ஒரு 2 days ஆகும், அதுக்கப்புறம் நீங்க போய் பேசுங்க ஓகே அப்படின்னு. மருமகளே பத்திரம் அப்படின்னு. பத்திரம் பத்திரம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அவங்க அம்மாவும் சொல்றாங்க. பத்திரமா பாத்துக்கிறேன், வரேன், உங்களை எல்லாம் மீட் பண்ண இன்னும் 1 month ஆகும், நான் இங்கதான் இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடியா என்ன பண்றதுடா டாக்டர்ரா நீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. மாமா நான் பாத்துக்கிறேம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா, நல்ல பிள்ளைமா அப்படின்னு. நல்ல பிள்ளை சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி உங்க அப்பா அந்த தயங்கோட அப்பா வந்துட்டு டக்குன்னு சொல்றாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி அவன் பவுட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி கியூட்டா பாக்குறான். அதனால அப்படி பார்த்தா யாரா இருந்தாலும் எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் ஒரு மாதிரி மடிந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றான். நீ போய் தொலை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் திருப்பிட்டே சொல்றாரு. அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டா உங்களை அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஓகே ஓகே கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த வீடியோ கால் பாய் பாய் நாங்க அப்புறம் கால் பண்றோம் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. இப்போ அப்படியே நீங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு துள்றீங்க. ஐயோ ஜாலி 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 அவங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு சங்கு கொடட்டன்னு சங்குக்கு செம்ம பயமா இருக்கு. டக்குன்னு போன் பண்றான். இப்போ வந்துட்டு வீடியோ கால் தான் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஒரு மாதிரி ஜிம் மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கு. அந்த பிளேஸ் வந்துட்டு ஜிம் இல்ல, வீட்டுக்குள்ள இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பிளேஸ்ல வந்துட்டு டக்குன்னு ஆன் பண்ணிட்டு ஹே உன்னை தானே நான் மிஸ் பண்ண, ரொம்ப அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, பாரு உன்னோட திங்ஸ் எல்லாம் நான் தொடச்சிட்டு இருக்கேன், நீ இல்லாம இதெல்லாம் வெறிச்சோடி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அம்மா இங்க பாருமா நான் எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு மாதிரி கைய ஆம்ஸ் காட்டுறான். டீ புருஷாயிருச்சுடா அப்படின்னு மாதிரி எங்க அம்மா சொல்றாங்க. மா நான் இவனுக்கு குழந்தை தானேம்மா அப்படின்னு மாதிரி நைஸ் பண்றான். ஆமாம்மா நீ என் குழந்தைதான். அப்பா இங்க வாங்க பையன் அப்படின்னு. இந்த வர அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வராரு. வந்து ஹே டீ தங்கக்குட்டி எப்படா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, உங்க அம்மா டெய்லி இதெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா, எப்படா அழகு வருவ நீ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து ரொம்ப பாசமா ஒரு மாதிரி தங்கக்குட்டி வல்லக்குட்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பாசங்கள் நேசங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்னுட்டு அப்படி சொன்ன உடனே அப்பா நான் வந்துடுறேன் ஜூன், ஆனா ஒன்னு சொல்லணும் உங்ககிட்ட, நேர்ல வந்து சொல்லலாம்னு நினைச்சேன், பட் ஒரு மாதிரி கஷ்டமா பயமா இருக்கு. சின்னடா அழகு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது பொண்ணு லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா அந்த பொண்ணு இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டின உடனே எனக்கு வந்துட்டு ஹைம்மா ஹைப்பா நான் தான் நிக்கி அப்படின்ற மாதிரி நீ அவ இன்ட்ரோவரா
இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. எங்கேயும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு 2 தெரு தள்ளி ஒரு தெரு இருக்குல்ல, அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏமா நான் பாத்திருக்கேன், உங்க அப்பா அம்மா அவங்க தானே அப்படின்னு. ஆமா ஆமா அப்படின்னு மாதிரி அவ எது செக் பண்றா. சரி எவ்வளவு நாளா நீங்களா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவங்க அம்மா கேட்க, 12th இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம சங்குக்கு வந்து சொல்றான். நீ 6th இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றான். 6th 12th சூப்பர், எங்க பிடிச்சதா இத அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஸ்கூல்ல தாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அப்பா வந்துகிட்டு உன்ன மாதிரியே ஒரு பன்னி பிள்ளைய புடிச்சுக்கிட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நல்லா இருக்கு ஜோடி. என்னமா அப்பா அம்மாட்ட பேசிட்டியா? சொல்லியிருக்கேன் அங்கிள். நாங்க வந்து போய் பேசலாமல்ல? பேசலாம். சரி பேசலாம், ஓகே. பையன் காலேஜ் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா நீங்க எப்படி அங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல 1 month காலேஜ் லீவ் விட்டாங்க, அவனை பார்க்காம இருக்க முடியல, அதான் அங்கிள் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கியூட்டா சொல்றா. ஓகே ஓகே தங்க பிள்ளை, நீ பாத்துக்கோ. டேய் பத்திரம்டா, என் மருமகளை பத்திரமா பாத்துக்கல, அவள் தான் உன் கைய கால்லாம் ஊச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, இவதான் எனக்கு எல்லாமே பா அப்படின்னு. நாங்க நீங்க அதுக்கப்புறம் பா இல்ல இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னைக்கு இதுக்கிட்டு சைக்கோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு திட்டுறா. ஓகே ஓகே நல்ல பிள்ளைதான், சரி அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சங்குக்கு வந்து கட் பண்ணிடுறா. ஏன் சாப்டர் க்ளோஸ் ஜாலி அப்படின்ற மாதிரி சங்குக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வாணிக்கு நம்மளுக்கு இனிமேட்டுக்கு தடையே இல்லடா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எப்போ ஜிம்மின் டர்னு, ஜிம்மின் கடையில பயம் தெரியுது ஒரு மாதிரி. நான் வரலடா, நேர்ல போய் சொல்லிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல இங்கேதான் சொல்லணும் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படின்னு. டக்குனு ஜிம்மினோட போன்ல இருந்து போன் டிவி கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு வீடியோ கால் பண்றான். எடுக்கும் போதே அவங்க அப்பா தான் ஒரு மாதிரி டெரரா இருக்காரு. என்னடா எப்படி இருக்க, உனக்கு கால் பண்ண கூட என்ன இல்ல, எங்கெல்லாம் நாங்க இருக்கோம் நினப்பு இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ எப்படியோ பொறுகின்னு தெரியறேன்னு நினைக்கிறேன். டாக்டரா போனதும் போனேன், ஆனா பொறுகி டாக்டரா போயிட போற அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கே காட்டுறாரு. அப்பா 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 ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிக்கலப்பா, ஏன்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி சரி உங்க அம்மா பேசணுமா பேசு அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு கொடுக்குறாரு. ஐயோ தங்கமே எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமினோட அம்மா வந்து சொல்றாங்க. அம்மா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஹாப்பிக்கு காரணம் என்னடா தங்கம், என்ன பார்த்ததுனாலயா அப்படின்னு. அதுவும்மா பட்டு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், ஏன்னா நெவ்வசா இருக்க சொல்லு அப்படின்னு. என்னடா என்ன ஃபெயில் ஆயிட்டியா அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா வந்து கேட்டு, பாப்பா நான் 12th நல்ல மார்க் எடுத்து டாக்டர் எல்லாம் ஆயிக்கிறப்பா அப்படின்னு ஜிமின் கியூட்டா சொல்றான். சுத்திக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. ஐயோ அப்படின்னுட்டு இப்போ நம்ம எல்லாம் வந்து டக்குன்னு உள்ள வந்துடுறா, கூப்பிடவே இல்லை. ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்றா. இது யாரா அப்படின்னு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம நிலா ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு. நான் நிலா அப்படின்ற மாதிரி சொல்றா. நிலாவா, யாரா அந்த பொண்ணு, டேய் இன்னும் நினைச்சிட்டு இருக்க ஜிமினா நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா சொல்ற. பாப்பா நான் லவ் பண்ற பொண்ணு பாது அப்படின்னு. டேய் சொல்லாம லவ் எல்லாம் பண்றியா நீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க. நம்ம பிள்ளை நம்ம கை விட்டு போயிச்சு அப்படின்ற மாதிரி அவர் அப்பா சொல்றாரு. அப்பா அப்பா அப்படிலாம் இல்லப்பா, அப்பா அப்படிலாம் இல்லப்பா, வெளிநாட்டு பொண்ணியா லவ் பண்ற பாரு, அந்த பொண்ணு எவ்வளவு வெள்ளையா இருக்கு போச்சு, நம்ம தசு புசுன்னு வந்து இங்கிலீஷ்ல பேச போது நம்மளுக்கு ஒன்னும் புரிய போத்துல, இனிமேட்டுக்கு நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லடி, பேர குழந்தைலாம் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்க அப்பா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாரு. அங்கிள் 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 நான் அப்படிலாம் இல்ல, நானும் சவுத் கொரியா பொண்ணுதான், நான் உங்க பக்கத்து தெருவுல தான் இருக்கேன், என்ன பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி அவங்களோட பொண்ணுதான் நானு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அட்ரஸ் பண்றா. இன்னொன்னு ஹே என் ஃப்ரெண்டோட பொண்ணா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். ஆமா ஆமா, ஆனா நான் அவனை பார்த்ததே இல்ல, நான் உங்களை பாத்திருக்கேன் சின்ன வயசுல குட்டியோன்னு இருக்கும் போது பாத்திருக்கேன் அங்கிள், நீங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நிலா கொஞ்சம் ஒரு மாதிரி படப்படன்னு சொல்றா, பயம் எடுத்துக்குச்சு, ஏன்னா நோ சொல்லிடுவாங்களோ அப்படின்னுட்டு. ஏமா பதட்டமா பேசுற, பொறுமையா பேசு, பதட்டாது எப்படாது அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு. பா நம்ம ஒரு பொண்ணுதான்ப்பா
அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்றான். ஓ நம்பூர் பொண்ணுனால நீ தப்பிச்சிட்ட, பட் இருந்தாலும் உன் நடவடிக்கை நான் இங்க வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு. சரி பத்திரமா பாத்துக்குமா என் பிள்ளைய மருமகளே, பத்திரம் சரியா, நான் உங்க வீட்டுக்கு போய் பேசுறேன் அப்படின்னு. பேசுங்க பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்கிள், நான் சொல்லியிருக்கேன் வீட்டுல அப்படின்னு. சரி எந்த பிரச்சனையும் வராம டாக்டர் முடிச்சுட்டு வா, என்ன புசுக்கா பண்ணி முன்னாடியே குழந்தைக்கு ஓட்டுன்னு வந்துடாது, சாப்பிச்சிருவேன் உன்னை வந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதோ ஓகேவா அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா சொல்றேன். ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இப்போ வந்துட்டு போனையும் கட் பண்ணிட்டு எல்லாம் அப்படியே அப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு சோஃபால அப்படியே கம்முன்னு படுக்கிறாங்க. இப்போ நீங்க அங்க வந்து ஹக் பண்ண மாதிரியே படுத்துருக்கீங்க, எல்லாரும் ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துருக்காங்க, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய வீடு. இப்போ வந்துட்டு டக்குனு காலிங் பெல் அடிக்குது. நீங்க போயிட்டு டோர் ஓபன் பண்றீங்க. யார் நீங்க அப்படின்னு பொண்ணு. ஹாய் ஐம் ஆர்யா அப்படின்னு. ஆர்யா எஸ்கியூஸ் மீ நீங்க யாரு அப்படின்ற மாதிரி ஆர்யா கேக்குறாங்க. நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டு யாருன்னு கேக்குறீங்க, நான் தான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்யா பொண்ணு சொல்லுது. புரியல அப்படின்னு. தயாங் இருக்காரா, தயாங் ஜிமின் சங்கோக் எல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு. ஆமா இருக்காங்க, நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு. ஓ வெல்கம் வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கூப்பிடுறீங்க. தயாங் ஜிமின் அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டு தயாங்க வந்து ஹக் பண்ணி உட்காருது. அம்மா இவங்க 2 பேர் யாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. ஆர்யா இது இவ என்னோட அவர் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றான். இது என்னோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சங்குக்கு சொல்றான். டே எப்படா கம்ப்ளீட்டட் ஆனீங்க, சொல்லவே இல்ல அப்படின்னு. எப்பவே யார்ட்டையும் சொல்லல, மை சீக்ரெட்டா இருந்தது அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்றாங்க. நீங்க வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்காடுறீங்க நிக்கிறீங்க. டேங் வந்துட்டு அப்படியே பானு பாக்குறான். ஏன்னா ஆர்யா வந்துட்டு டேங்கோட ஷோல்டர் மேல ஹேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கு. அதே இடத்துல அதே மாதிரி நம்ம மொயனு வேண்டாதுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அது பிளாஷ் ஆகுது நம்ம மொயனுக்கு. அப்படியே மறைச்சினாங்க. ஹே பேபி அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன டேங் அப்படிலாம் இல்லைன்ற என்ன அப்படின்ற மாதிரி சொல்றான். உன்ன லூசு அப்படின்னு. தாயாங்கா என்னடா நான் எவ்வளவு நாளா சொல்லியிருக்கேன், இப்ப பார்த்தாலும் என்ன லூசு பைத்தியம் திட்டுற, எப்போ டார்லிங் லவ்வர் ஒய்ஃபி அப்பெல்லாம் கூப்பிட மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி ஆர்யா சொல்றா. உங்களுக்கு அப்படியே பத்தின்னு வருது. தாயாங் நான் வீட்டுக்கு போறேன், இப்பவே என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு போய் ஷூட் கேஸ் எடுத்துட்டு கிளம்புறீங்க. அப்படி இல்லடி அப்படின்ற மாதிரி டேங் வரா. தாயம் கீழே பின்னாடி போற, அவ யாரு உனக்கு, ஆமா உன்னோட நேம் ஏன்னு சொன்ன, நீ யாரு அப்படின்னு. தயாங்கோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி டக்குனு பாக்ஸிட்டே சொல்றீங்க. தயம் உனக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறா. 5 வீக்கா நீ பாட்டு முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜோன் போறேன்டா. லவ் யூ ஆல் டேக் கேர். எழுத பாட்டுங்க ஜோன் இந்த எஃப்எஃப்ஜியும் முடிச்சிடலாம். பை ஆமீஸ்.